நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல். எந்த ஒரு ஃபீல்டா இருந்தாலும் அதுல காம்படிஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். காம்படிஷன் இருந்தா தான் அங்க வியாபாரம் கலக்கட்டும்னு சொல்லலாம். சினிமாவே எடுத்துங்களேன். இப்போ ஒரு ஹீரோ இருக்காருனாக்கா அவருக்கு போட்டியா இன்னொரு ஹீரோ இருக்கணும். அப்பதான் பாத்தீங்கன்னா தியேட்டர்ல கல்லா கட்டும், ரசிகர்கள்லாம் வந்து கட் அவுட்லாம் வைப்பாங்க. சரி, அதெல்லாம் வேற விஷயம். இப்போ இந்த மொபைல் போன் பிராண்ட்ஸுக்கும் பாத்தீங்கன்னா இது வந்து பொருந்தும். மொபைல் போன் பிராண்ட்ஸுக்கு மட்டும் இல்லாம காரா இருக்கட்டும், எந்த ஒரு எக்யூப்மெண்ட் எடுத்தாலும் சரி, எந்த ஒரு எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்டா இருந்தாலும் சரி, இல்ல வேறு சில பொருட்களா இருந்தாலும் சரி, அதுக்கு காம்படிஷன்ங்கிறது அவசியமான ஒரு விஷயம் தான். அப்படி நம்ம பார்த்தோம்னாக்கா iOSல ஆப்பிள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிராண்டா இன்னைக்கு வந்து உலகமே பாக்குற அளவுக்கு வளர்ந்து நிக்குது. அதுக்கு காம்படிஷனா ஆண்ட்ராய்டு சைடு ஏதாவது பிராண்ட் இருக்கான்னு கேட்டீங்கன்னாக்கா ஓரளவுக்கு ஈக்குவலண்டா இன்னைக்கு வரைக்கும் நம்மளால சாம்சங் தான் சொல்ல முடிஞ்சிட்டு இருந்திருக்கு. பட் இனிமே அந்த மாதிரி சொல்ல முடியுமாங்கிறது எனக்கே தெரியல. ஐபோன்ல அவங்க எந்த விதமான சேஞ்சஸும் பண்ணல. அந்த மாதிரியே அவங்க வந்து மொபைல் போன்ஸ் லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் மினிமல் சேஞ்சஸ் பண்ணி அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். பட் ஐபோனுங்கிறது வந்து ஒரு க்ளோஸ்டான ஒரு என்விரான்மெண்ட்னு சொல்லலாம். அது வந்து காம்படிஷன் இல்லாத ஒரு என்விரான்மெண்ட் தான். அதாவது அவங்களுடைய ஆப்பரேட்டிங் சிஸ்டம், அவங்களுடைய ஹார்ட்வேர், அந்த கம்பெனியே பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கான எல்லாத்தையுமே அவங்களே பண்ணிக்கிறாங்க. ஓப்பன் சோர்ஸ் ஒரு விஷயமே வெளியே வரல. பட் இவனுக்கு அப்படி கிடையாது. சாம்சங் பொறுத்த வரைக்கும் அவன் ஆண்ட்ராய்டு ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி தான் மொபைல் போன்ஸ் லான்ச் பண்ணிட்டு இருக்கான். அதுதான் வந்து பேசிக் லேயரா வந்து இருக்க போகுது. சைனீஸ் பிளேயர்ஸ் எல்லாமே வராங்க. சாம்சங் மொபைல் போன்ஸை விட ஷோமியா இருக்கட்டும், விவோவா இருக்கட்டும், ரொம்ப பயங்கரமா இப்போ வந்து ஒர்க் அவுட்லாம் பண்ணி க்ரோ ஆயிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சைனீஸ் பிராண்ட்ஸ் நாங்க அவாய்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த மொபைல் போன் மட்டும் தான் சைனீஸ் பிராண்ட்ஸ் நினைச்சிட்டு இருக்காங்கன்னு நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா ஏகப்பட்ட சைனீஸ் பிராண்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம நினைச்சாலும் அதை தவிர்க்க முடியாது போல. இன்னைக்கு அந்த மாதிரியான நிலைமை தான் இருக்குது. TSMC தாய்வான்ல இருக்கு. தாய்வானே எங்க இருக்குங்கிறதுல இன்னும் குழப்பமா இருக்கு. தாய்வானை சுத்தி ஸ்கெட்ச் போட்டுருக்காங்கன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. லாஸ்டா நம்ம வந்து காணொலிகளை பதிவு பண்ணி ரொம்ப நாள் ஆயிட்டு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த வார்லாம் பயங்கரமா உச்சகட்டம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பதிவு பண்ணது. அந்த நேரத்திலேயே நான் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தேன். ஆக்சுவலா ஈரானுடைய அப்ப இருந்த அந்த சுப்ரீம் லீடரை எலிமினேட் பண்றதுக்கு இவங்க எல்லாம் முயற்சி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தேன். அதை எடிட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அந்த எலிமினேஷன் முடிஞ்சிட்டு இந்த போர் வேற லெவலுக்கு போயிட்டு நம்ம எதிர்பார்த்ததை விட எல்லா விஷயங்களும் வேகமா நடந்துட்டு இப்பயும் வந்து போயிட்டு தான் இருக்குது. இது வந்து நிக்கிற மாதிரி தெரியல. அதாவது போர்னு பாத்தீங்கன்னாக்கா இப்ப ஈரான்ல ஏகப்பட்ட உயிரிழப்புகள் வந்து போயிட்டு இருக்கு. உயிரிழப்புகள்ங்கிறத விட ஈரானுடைய அந்த பாதுகாப்பு எல்லாமே வந்து தகர்த்தப்பட்டு விட்டது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஓபன் ஸ்கையா இருக்கு. யார் வேணாலும் போய் குண்டு போட்டு வரலாங்கிற லெவல்ல தான் இப்ப ஈரான் வந்து இருக்கு. அவங்க வந்து ரிட்டலியேட் தான் பண்றாங்க. அவங்களால அவங்க மேல நடக்கிற அந்த தாக்குதலை சமாளிக்க முடியல. பட் என்ன ஒரு சிக்கல்னாக்கா இப்ப அவங்க வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி கிடையாது. அங்க வந்து மக்கள் வந்து கவர்மெண்ட்டை எதிர்த்து வந்து கேள்வி கேட்க போறது கிடையாது. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எத்தனை பேர் இங்க உயிரிழந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து அடிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மோடுக்கு அவங்க வந்து போயிட்டாங்க. ஏன்னா இழக்கிறதுக்கு ஒண்ணு இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமா கூட இருக்கலாம். சரி, அங்க நடக்கிறதுலாம் வேற விஷயம். இவங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. இப்ப அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்கள்ட்ட வந்து பயங்கரமான ஆயுதங்கள் இருக்கு. ஆனா நினைச்சா அதை எடுத்து கொண்டு போய் இங்க போட முடியாது. அமெரிக்கா கிட்ட ஏகப்பட்ட ஆயுதங்கள் இருக்கு. அணு ஆயுதங்கள் உட்பட பல வகையான ஆயுதங்கள் இருக்குன்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா அமெரிக்காவில் இருந்துகிட்டே ஈரான் அட்டாக் பண்ற அளவுக்கு அவங்கள்ட்ட எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு. பட் அதை ஏன் இன்னும் யூஸ் பண்ணாம இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா உயிரிழப்புகள் அதிகமா வரும். அதற்கெல்லாம் அவர் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும். அவர்லாம் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபரா இருக்கிறாரு. மக்கள் தலையிலே அரைஞ்சி அவர் வந்து வெளியே துரத்துவான். ஆனா இப்பெல்லாம் அவர் கொஞ்சம் அநியாயம் தான் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப அநியாயம் சொல்லலாம். ஏன்னா உலகத்துக்கே அவர் தான் தாதா மாதிரி எல்லாருக்கும் பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறது தான் அவரோட வேலையா இருக்குது. ஆனா ரொம்ப மோசம் தான். அது வந்து சரின்னு நான் வந்து சொல்லல. அது ரொம்ப தப்பான விஷயம் அமெரிக்கா செஞ்சுட்டு இருக்கிறது. அதுல வந்து மாற்று கருத்துக்கள் கிடையாது. பட் அவருக்கு ஒரு எண்ட் இருக்கு. பட் இவங்களுக்கு தான் ஒரு எண்டே இல்ல. ஈரானுடைய அதிபரா இருக்கிறவரை இனிமே எலெக்ஷன் வச்சு மாத்த முடியுமான்னு கேட்டீங்கன்னாக்கா அது வந்து முடியாது. இப்ப இருக்கிற நிலைமையில அது ரெக்கவர் ஆகி வராதற்கு என்ன 10-15 வருஷம் ஆகும். இதெல்லாம் வந்து வேற விஷயம் வச்சுங்க. அரசியலுக்குள்ள போனோம்னாக்கா என்ன டீப்பா நம்ம வந்து பேசலாம். இப்படிதாங்க பாதி பாதி பேசிட்டு அப்படியே மேலோட்டமா நம்ம கடந்து போயிடுறோமா. அதனால இப்ப ஃப்ரெண்டோட சேனல்ல கூட நாங்க நிறைய டாபிக் நாங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்போம். இப்ப நம்ம ஏதாவது ஒரு டாபிக் ஆரம்பிக்கிறோம்னாக்கா இப்ப அவர் ஏதாவது ஒரு கான்செப்டை கொண்டுட்டு வரும்போது நாங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தாவிடுவோம். அப்படியே பாத்தீங்கன்னா 40 நிமிஷம் 50 நிமிஷம் எல்லாம் ஓடிடும் ஒரு வீடியோ. அதுல சில கருத்துக்கள் வந்து முழுமையா போய் சென்றடையாம இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இருந்தது. சோ அதெல்லாம் வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்குன்னு டெடிகேட்டடா ஒரு காணொலியை போட்டாதான் நம்மளுடைய கருத்துக்களை முழுசா வந்து சொல்ல முடியும். இப்ப இந்த விஷயத்தை பத்தி நம்ம வந்து பேசுவோம். இந்த ஈரான் போரை பத்தி நம்ம கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஈரான், இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா வார் வந்து ரொம்ப மோசமான விஷயம் தான். நமக்கு வந்து இப்ப பிரச்சனை இல்லாம நம்ம வந்து ஒரு நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் இந்தியா. அதனால ஏதோ கொஞ்சம் சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம். எத்தனை நாளைக்கு இது கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறதும் தெரியல. பட் பார்க்கலாம் பொறுத்திருந்து. பட் இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஸ்டாண்ட் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒரு பெஸ்ட் ஸ்டாண்ட்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய அந்த ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இருக்காரு இல்லையா, அவர் வந்து அமெரிக்காவுக்கு ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு இதுன்னு சொல்ல முடியாது. அதாவது எப்படி சொல்றதுனாக்கா அவர் வந்து ப்ரோ அமெரிக்கன் கிடையாது. அவர் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு ஐடியாலஜி கொண்ட ஒரு நபர். ஈரான் கூட அவருக்கு கொஞ்சம் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அந்த ரிலேஷன்ஷிப் இப்போ வேலைக்கு ஆகுது அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய கப்பல்கள் எங்க நினைச்சு அதை நம்ம பாதுகாத்து வச்சிருக்கிறோம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நான் சொல்ல வந்த விஷயத்துக்கு வந்து இப்ப Xiaomi 17 Ultra வந்து லான்ச் ஆயிருந்தது. வேற லெவல்ல இருக்குங்க மொபைல் போன். பாக்குறதுக்கு தரமா இருக்குது. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அவங்க வந்து அப்டேட்ல ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள்னு இருக்குது. அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அவங்க வந்து கரெக்டா இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்கனாக்கா அது வேற லெவல்ல அவங்களுக்கு ஒரு வெற்றியை பெற்று தரும். பட் பிரைஸ் வந்து அதிகம் தான். ஏன்னா Xiaomi மொபைல் போனுக்கு இந்த அளவுக்கு பிரைஸா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்பாங்க. பட் அது இருக்கக்கூடிய ஹார்ட்வேர் அவ்வளவு தரமான ஹார்ட்வேர் தான் இருக்கு. சாஃப்ட்வேர் சைட்ல மட்டும் தான் அவங்க ட்வீட் பண்ண வேண்டியதா இருக்குது. ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துல அவங்க கொஞ்சம் மாடிஃபிகேஷன்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. இன்னும் கொஞ்சம் ரிஃபைன்டான ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அது இருக்கும்போது அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா
யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷோமி 17 அந்த என்ட்ரி லெவல் மாடலோடைய ப்ரைஸே பார்த்தீங்கன்னா 90,000 ஆயிட்டு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 256GB 512GB வந்து இன்னைக்கு வரைக்கும் தராங்க. அதாவது 13லேருந்து 17 வரைக்கும் புக் பண்ணுறவங்களுக்கு இயர்லி பேட் ஆஃபர் மாதிரி இந்த சாம்சங் பண்ண அதே ஸ்ட்ராட்டஜி தான். நீங்கள் வந்து முன்கூட்டியே புக் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 256GB பதிலாக 512GB தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ அதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இவங்க முன்வைக்கிறாங்க. அப்படி இல்லைனாக்கா அதோட விலை வந்து 1 லட்சமா ஆயிடும். ஸோ அப்படிதானே கணக்கு. இப்போ 89,999 ரூபாய்க்கு அவங்க வந்து 512GB தராங்க. அப்படி இல்லைனாக்கா அதை நம்ம 99,999 ரூபாய்க்கு வாங்க வேண்டியது இருக்கும். அப்படிதான் அவங்க வந்து சொல்ல வராங்க. ஸோ விலையெல்லாம் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. பட் ஆனால் அதற்கான அந்த ஒரு அவுட்புட்டையும் அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. வீடியோகிராஃபி சைட்லேயும் இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸ் சைட்லேயும் இருக்கட்டும், அதில் பல டிஃப்ரென்சஸ் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. பேட்டரி சைஸில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. பட் நாளடைவில் அவங்களுடைய சப்போர்ட் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அதெல்லாம் வந்து போக போக தான் நமக்கு வந்து தெரியும். இது எல்லாமே ஒரு புறம் இருக்க, விவோ வேற இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து காம்படிஷனில் இறங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே அவங்களுடைய அந்த X300 அந்த ப்ரோ இருக்கு இல்லையா, அது வந்து ஓரளவுக்கு வரவேற்பு பெற்றிருக்கு மக்கள் மத்தியில். அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க வந்து ரொம்ப நல்லாவே கொடுக்குறாங்க. சாம்சங் வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் இந்த முறை சொதப்பிட்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன். அது தொடர்பான இன்ஃபர்மேஷன்ஸ் ஏற்கனவே உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். நான் இந்த வாட்டி சாம்சங் அப்கிரேட் பண்ண போறதில்ல அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிட்டேன். மேபி ஷோமிக்கோ இல்லை விவோவுக்கோ தாவறதுக்கு தான் நான் இப்போ முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். விவோ X300 அல்ட்ரா வந்ததுனாக்கா நம்ம தாவரத்தை பற்றி உறுதியாக ஏதாவது ஒரு முடிவெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு வச்சிருக்கிறேன். ஏன்னா X300 அல்ட்ரா இந்தியாவில் லான்ச் ஆகுமா இல்லையாங்கிறது எனக்கு உறுதியாக தெரியல. பட் அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வேற லெவலில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஐஃபோனுக்கே அவங்க வந்து டஃப் கொடுப்பாங்க போல வீடியோகிராஃபி சைடு. ஸோ அந்த மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட்லாம் இருக்குன்னு வாயால் வட சொல்லிருக்காங்க. பட் ரியல் டைமில் வரும்போது அது வந்து பார்த்துக்கலாம். இப்போதைக்கு எனக்கு தோணுன விஷயம் என்னன்னாக்கா, சாம்சங் வந்து அவங்களுடைய அந்த லெகசியை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டு வர்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா அவங்க இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜியை கையாளுற மாதிரி இருக்குது. இப்போ இந்த மேக்ரோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் பிடிச்சிக்கிட்டு அவங்க கையெல்லாம் மொபைல் ஃபோனை கொடுத்து அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரிலாம் பண்றாங்க. என்னைக்கு அதை ஒருத்தன் பண்ண ஆரம்பிக்கிறானோ அன்னைக்கே உருப்படாம போயிடும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஐஃபோனும் இதை தான் பண்ணுவாங்க. இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் 2 பேரும் வர்றதுனால இந்தியாவில் இருக்கிற அந்த மேக்ரோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து அவங்க வந்து கொஞ்சம் பல வேலைகள்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மைக்ரோ இன்ஃப்ளூயன்சர்ஸ், நானோ இன்ஃப்ளூயன்சர்ஸ், மேக்ரோ இன்ஃப்ளூயன்சர்ஸ், ஸோ இது மாதிரி நிறைய டேர்ம்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஓரளவுக்கு சப்ஸ்கிரைபர் பேஸ் அதிகமாக வச்சிருக்கிற அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸை தான் அவங்க வந்து டார்கெட் பண்ணுறாங்க. அவங்கள வந்து கூப்பிட்டு வச்சு டெக்குக்கு தொடர்பு இருக்கோ இல்லையோ அவங்கள கூப்பிட்டு வச்சு அவங்க கையில் மொபைல் ஃபோன் கொடுத்து இல்லை அவங்கள வச்சு ஒரு ஆட் மாதிரி மேக் பண்ணி அதை வந்து பப்ளிக் கிட்ட கொண்டு போய் சேர்க்க முயற்சி பண்ணுறாங்க. இது அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா மேபி. பட் ஆனால் நாளடைவில் இதுவே அவங்களுக்கு ஒரு பலவீனமாகவும் ஆயிடலாம். இந்த மாதிரி அவங்க இன்ஃப்ளூயன்சர்ஸை நம்பி களத்தில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்கனாக்கா அது வந்து வேலை கேட்காது. இப்படி இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கு தனித்தனியாக பணம் கொடுக்கறதுக்கு அழகாக இவங்க வந்து ஆஃபரை கொடுத்து இந்த ஃபோனை வந்து சேல் பண்ணியிருக்கலாம். ஏற்கனவே இருக்கிற சாம்சங் யூஸரை அவங்க ரீட்டைன் பண்ணியிருந்தாலே ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். பட் அப்படி இருந்தாலும் சில பேர் சாம்சங்க்கு தான் கம்பு சுற்றிட்டு இருப்பாங்க. பட் என்னதான் இருந்தாலும் சாம்சங் வந்து இந்த வாட்டி கொஞ்சம் சொதப்பிருக்காங்க அப்படிங்கிறத நான் வந்து கண்கூடா பார்க்குறேன். இது வந்து கண்டிப்பாக இது வந்து அவங்களுக்கு நாளடைவில் ஒரு டிராபேக்காக அமையும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன். சைனீஸ் மொபைல் ஃபோன் பிராண்ட்ஸ் இப்போ ரொம்ப காம்படிட்டிவாக களத்தில் இறங்கியிருக்கிறாங்க. ஐஃபோனுக்கு இந்த பிரச்சனை கிடையாது. அவனுடைய அந்த எக்கோ சிஸ்டமே தனியாக இருக்குது. அவனோட டிவைசஸ் எல்லாமே தனியாக இருக்குது. அவன் வந்து வேற மாதிரியான ஒரு ரேஸில் வந்து ஓடிட்டு இருக்கான். பட் சாம்சங்க்கு இந்த பிரச்சனை வந்து இருக்கு. ஆண்ட்ராய்டு சைடில் சாம்சங்கை விட பெட்டரான ஃபோன்ஸை உற்பத்தி பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு, அதுலேயும் கொஞ்சம் அஃபோர்டபுளான ப்ரைஸுக்கு சேர்க்கறதுக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணுறாங்களோன்னு எனக்கு வந்து தோணுது. அஃபோர்டபுளான ப்ரைஸ்னா அவங்களாலேயே அந்த ப்ரைஸை வந்து கட்டுக்குள்ள வச்சுக்க முடியல. எல்லா மொபைல் ஃபோன் ப்ரைஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்குது. பட் ஃபியூச்சர்லேயும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதுக்கு காரணம் நிறைய இருக்குது. அதோடைய காரணத்தை பற்றி பேசினாலே நமக்கு வந்து ஒரு நாள் ஆகும். அந்த மாதிரியான காரணங்கள்லாம் இருக்குது. ஆனால் அந்த நாட்டுக்குள்ளே நடக்கிற அந்த பிரச்சனைகளும் இருக்குது. சைனாக்குள்ள சில பல இஷ்யூஸ் போயிட்டு இருக்கிற மாதிரி தான் எனக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கிடைச்சிது. நம்ம அதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் வெளியிலேருந்து பார்க்குறது, இந்த நியூஸ் அண்ட் மீடியாஸ் உங்களுக்கு டெலிவர் பண்ணுறது, இதை தாண்டி வந்து நாட்டுக்குள்ளே நடக்கிற பிரச்சனைன்னு ஒன்று இருக்குது. அங்கே நடக்கிற அந்த பிரச்சனை வந்து முழுசாக வெளியே வர்றது கிடையாது. அவங்களுக்கு ஏதோ ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது, ஏதோ ஒரு ப்ரெஷர் ஒன்று இருக்குது. ஸோ அதனால தான் மொபைல் ஃபோன் ப்ரைஸஸ் இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஏஐயோடைய அந்த விஷயம் மட்டும் கிடையாது. இப்போ மிடில் ஈஸ்ட்ல நடந்துட்டு இருக்கிற போரை பார்த்தீங்கன்னாக்கா ஏஐக்கெல்லாம் ஃபண்டிங் எங்கேருந்து வரும்னு நமக்கு வந்து தோணுது. இப்போ இனிமேல் துபாய்க்கு வந்து நிறைய பேர் விரும்பி போவாங்களாங்கிறது எனக்கு வந்து சந்தேகமாக இருக்குது. இப்போ மிடில் ஈஸ்ட்ல இந்த மாதிரியான ஒரு வார் சிச்சுவேஷன் இருக்கும்போது ஃபண்டிங் கண்டிப்பாக வந்து தடைபட்டிருக்கும். ஏஐ ரிலேட்டட் அந்த விஷயங்களுக்கு ஃபண்டிங் வந்து தடைபட்டு இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏஐக்கு தான் வேணும், அதாவது ஏஐக்காக தான் இந்த ப்ரைஸிங் எல்லாம் ஏறுது, ஏஐக்கு தேவையான அந்த பொருட்களுக்காக, இந்த மெமரி சிப்புக்காக, அந்த ஜிபியூக்காக, ஸோ அதனால தான் வந்து எல்லா பொருட்களின் விலையும் ஏறுதுங்கிறதெல்லாம் வந்து நம்மளால் முழுசாக நம்ப முடியல. சைனாக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. கூடிய விரைவில் அது வந்து வெளியே தெரியும். அதுதான் நான் வந்து நினைக்கிறேன். அவ்வளோதான் அந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த சாம்சங் மொபைல் ஃபோன் சமீப காலத்தில் இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையாளுறதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? ஒரு யூசர் இருக்காங்கனாக்கா அந்த யூசரை ரீட்டைன் பண்ணுறது எப்படின்னு அவங்க வந்து யோசிக்காம இப்போ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் இறங்கியிருக்கிறாங்க. மார்க்கெட்டிங் பண்ணி எப்படி மொபைல் ஃபோன்ஸை அதிகமாக செல் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. முன்னாடியிலேருந்தே அப்படி தான் எல்லா பிராண்ட்ஸும் யோசிப்பாங்க.
பட் சாம்சங் வந்து இப்போ வந்து முழு மூச்சா களத்தில் இறங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சாம்சங் சம்மந்தமான வீடியோஸ் போடுறதுனால பார்க்க முடியுது. அதுதான் எனக்கு வந்து ஒரு டவுட்டை வந்து உருவாக்குது. இப்போ சாம்சங் வந்து ஏதோ ஒன்றத்தை செய்கிறதுக்கு இங்கே விரும்புகிறாங்க. பட் இப்போ சிச்சுவேஷனாக சரியில்லை. இப்போ சாம்சங் மொபைல் ஃபோன் ஊற்றிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது. அவ்வளோதான் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன். இன்னைக்கு தான் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ காரைக்காலில் இருக்கேன். நாளைக்கு நான் வந்து சென்னையை ரீச் பண்ணிவிடுவேன். ஸோ நாளைக்கு வந்து ஒரு ட்ராவல் இருக்கும். 6 hours to 7 hours நம்ம வந்து ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ சென்னையை ரீச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நிறைய வீடியோஸை நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். நிறைய புதுசு புதுசான விஷயங்களை நம்ம வந்து பண்ணலாம். அதுக்கெலாம் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் வந்து தேவை. அண்ட் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க. பட் உங்களை நான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன்லாம் பண்ணுங்கலாம் சொல்ல மாட்டேன். நீங்கள் ஏதாவது பொருள் வாங்கணும்னாக்கா நான் வந்து அஃபிலியேட் லிங்க் எங்கேயாவது கொடுத்துருப்பேன் வீடியோவில். நீங்கள் வந்து அந்த அஃபிலியேட் லிங்கை கிளிக் பண்ணி அது உள்ளே போயிட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பொருளை வாங்கிங்க. நான் வந்து எந்த ப்ராடக்ட்டை கொடுக்குறேனோ அதான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் எந்த ப்ராடக்ட் வாங்கணுன்னாலும் இந்த லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க்குள்ளே போய் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை செக் பண்ணி சர்ச் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ அப்படி ஒரு சப்போர்ட் வந்து கிடைக்கலாம். அது கூட பெருசாக கிடைக்காது. பட் அது ஒரு சப்போர்ட்டாக வந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அவ்வளோதான். வேறு பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸோட அடுத்த வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல். நன்றி, வணக்கம்.